Dear students, most welcome to our channel. Today we are going to discuss class 12 maths chapter 6 book back 1 marks. So first பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற 1 marks பத்தி தான் இந்த பர்టిక్యులர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம புக் பேக்ல இருக்கிற அத்தனை 1 மார்க் நம்மால மெமரைஸ் பண்ணி மட்டுமே எழுத முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு क्वेश्चन மார்க் தான் அது. பட் இந்த வெக்டர்ல மேக்ஸிமம் சம்ஸை நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா ஈஸியா ஒரு 20 or 30 செகண்ட்ஸ்குள்ளவே நம்மளால ஆன்சர் போட முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன்டா இப்போ புக்ல நமக்கு ஒரு மோர் தென் 251 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா பெருசா இருக்கிற சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 20 தான் இருக்கும். ஸோ அதோட ஆன்சர்ஸ் வேணா நம்ம ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற சம்ஸை கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து செய்கிற மாதிரி இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் இஃப் ஏ அண்ட் பி ஆர் பேரலல் வெக்டர்ஸ் தென் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். பாக்ஸ் ப்ராடக்ட் அதில் 2 வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் 2 வெக்டர்ஸ் ஆர் பேரலல் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்ம பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிடும். ஸோ ஏசிபி திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஸோ 4th ஆப்ஷனா இருக்கு. ஸோ இந்த ரூல் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். பாக்ஸ் ப்ராடக்ட் எப்பெல்லாம் 0 ஆகும், the given 3 non-zero வெக்டர்ஸா இருந்து பாக்ஸ் ப்ராடக்ட் 0 ஆகணும் அப்படின்னா ஒன்று அங்க இருக்கிற ஏதோ 2 வெக்டர்ஸ் ஈக்குவலா இருக்கணும், இல்லை அப்படின்னா 2 வெக்டர்ஸ் பேரலா இருக்கணும். ஸோ இங்க பேரலல்னு கொடுத்துருக்குறாங்க, அதனால கண்டிப்பா பாக்ஸ் ப்ராடக்ட் நமக்கு 0 ஆயிடும். ஸோ ஏன் அது 0 ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சப்போஸ் இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இது மாதிரி இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒன்று ஏ கிராஸ் பி டாட் சின்னு எழுதுவோம், ஆர் ஏ கிராஸ் பி கிராஸ் சின்னு எழுதுவோம். சரி, அதாவது ஏ டாட் பி கிராஸ் சின்னு எழுதுவோம். ஸோ நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்குள்ள டாட்டும் இருக்குது கிராஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் எப்போ 0 அப்படின்னு தெரியும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எப்போ 0? த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈக்குவல் வெக்டர்ஸ் ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஆன்சர் நமக்கு 0 வெக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி 2 வெக்டர்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா இன் பிட்வீன் த ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் சப்போஸ் ஏ கிராஸ் பி, இதுக்கான டெஃபினிஷன் நமக்கு தெரியும். மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் sin theta into n cap அப்படின்னு போவோம். சப்போஸ் சின்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஏவுக்கும் பிக்கும் சென்டரா இருக்கிற அந்த ஆங்கிள் 0 டிகிரியா இருக்கும். ஸோ அப்போ இங்க எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா sin 0 டிகிரி நமக்கு என்னவா ஆயிடும்? 0வா மாறிடும். ஸோ அதனால தான் கிராஸ் ப்ராடக்ட் எப்பெல்லாம் 0 ஆகும் அப்படின்னா ஒன்று ஈக்குவல் வெக்டர்ஸா இருக்கணும், இல்லை அப்படின்னா 2 வெக்டருக்கு சென்டரா இருக்கிற அந்த ஆங்கிள் பேரலல் ஆர் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இந்த மாதிரி இருக்கும்போது அது 0வா மாறும். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ள இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு ஏ அண்ட் பி ஆர் பேரலல்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பா இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0வா மாறிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான ரீசன் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் போடுற சம் தான். ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ என்ன பாருங்க, இஃப் எ வெக்டர் ஆல்ஃபா வெக்டர் லைஸ் இன் த பிளேன் பீட்டா அண்ட் காமா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் பீட்டா, திஸ் இஸ் காமா. ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிற இந்த பிளேன் ஒரு டிராவல் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளேன்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற வெக்டரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா
these three vectors lies in the same plane. ஒரே plane மேல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஒரே plane மேல இருந்தா அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன ஆகும், நமக்கு 0 அப்படின்னு வரும். தட் இஸ் த கண்டிஷன் ஃபார் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாக்ஸ் ப்ராடக்ட் எங்க 0 ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 3. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 3ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a.b b.c c.a ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் எப்போ நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் 0ன்னு சொல்லுவோம். சப்போஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0, a அண்ட் b ஆர் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸா இருந்து இந்த மாதிரி டாட் ப்ராடக்டோட வேல்யூ 0ன்னு வருதுன்னா which is implies a வெக்டார் perpendicular to b வெக்டார்ங்கிறது மீனிங். ஏவும் பியும் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஏவும் பியும் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா டாட் ப்ராடக்ட் என்ன ஆகும், 0வும் ஆகும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் நமக்கு. ஸோ இந்த சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a டாட் பி 0ன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ b டாட் சியும் 0ன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ c டாட் ஏவும் 0ன்னே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்கு, b வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு c வெக்டார்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா c வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு a வெக்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதாங்க கண்டிஷனா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, தென் த வேல்யூ ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யூஸ்வலா பாக்ஸ் ப்ராடக்டோட ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த பேரலலோபைப் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ வால்யூம் ஆஃப் த பேரலலோபைப்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதுக்கான வால்யூம் தான் நம்ம வால்யூம் V ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு படிச்சிருப்போம். அதாவது ஒரு பேரலலோகிராமுக்கு ஹைட் இருந்ததுன்னா அதுதான் நம்ம பேரலலோபைப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி ஏபிசி இது மூணுமே பார்த்தோம்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸா இருக்கு. மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அதாவது இந்த மாதிரி இருக்கு, ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஸோ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டரா இருக்கு அப்படின்னா இந்த ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கியூபாய்டோட ஷேப்பா இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்ன ஃபார்முலா, யூஸ்வலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரி, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லென்த் ஆஃப் ஏ வெக்டர் அதுக்கு பேர் தான் மாடுலஸ் ஏ வெக்டர், லென்த் ஆஃப் பி வெக்டர் அதுக்கு பேர் தான் மாடுலஸ் பி வெக்டர். ஸோ லென்த் ஆஃப் சி வெக்டர்ங்கிறது மாடுலஸ் சி வெக்டர். அப்போ இந்த மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால ஆக்சுவலா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ரெப்ரசன்ட் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபுக்கு ஃபார்முலா கியூபாய்டு லென்த் பிரெத் ஹைட் தான். ஸோ லென்த்ன்றது ஏ, பிரெத் பி, ஹைட் சி. அதனால வால்யூம் அப்படிங்கிறது மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி மாடுலஸ் சி அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. இந்த சம்மை கொஞ்சம் கிளியரா படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இஃப் ஏபிசி ஆர் 3 யூனிட் வெக்டார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிசி ஆர் 3 யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரிய வேண்டியது, அதாவது மாடுலஸ் ஏ வெக்டார்னாலும் மாடுலஸ் பி வெக்டார்னாலும் மாடுலஸ் சி வெக்டார்னாலும் ஆன்சர் 1 வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனிட் வெக்டார்னா அதோட லென்த் அதோட மேக்னிடியூட் 1 இருக்கிற வெக்டார்ஸ் பேரு யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சச் தட் ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஏ வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார். ஸோ ஏ பெர்பெண்டிகுலர் டு பினா ஜஸ்ட் நவ் ஐ சே which is implies a vector dot b vector equal to 0 அப்படிங்கிறது another meaning. a dot b equal to 0 னா a perpendicular to b இதுவும் நமக்கு நடக்கும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the same a vector is parallel to c vector அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது a vector parallel to c vector இந்த கண்டிஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ parallel அப்படின்னா ஆக்சுவலி a வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் 0வா இருக்கு அப்படின்னா ஏவும் சியும் பேரலா இருக்குது அப்படிங்கிறதும் அனதர் மீனிங் தான்.
ஸோ இந்த டேட்டெல்லாம் வச்சுட்டு என்ன கொஸ்டின் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா தென் A cross B cross C is equal to இங்க இருக்கிற இந்த டேர்ம் இங்க இருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அந்த ரூலை யூஸ் பண்ணி எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஐடென்டிட்டி நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் இந்த பியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். A டாட் சி இன்ட்டு எதை விட்டமோ அது பி வெக்டார் மைனஸ் நெக்ஸ்ட் எதை விட்டமோ அதை வெளியிலிருந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி A வெக்டார் டாட் பி வெக்டார் ரிமைனிங் வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா A perpendicular to B அப்படிங்கிறதுனால A டாட் பியோட வேல்யூ ஜீரோவாக மாறிடும். அப்போ A டாட் பி ஜீரோனா இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். ஸோ அது போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A வெக்டார் டாட் சி வெக்டார் இன்டு பி வெக்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை நம்மளால சிம்பிளிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இருக்கிற டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷனை நம்ம எழுதுவோம். என்ன டாட் ப்ராடக்ட் டெஃபினிஷன்? மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் சி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதுவோம். அதாவது தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி இன்ட்டு பி வெக்டார். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க கவனிச்சு பாருங்க. ஏபிசி ஆர் யூனிட் வெக்டார்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட மேக்னிடியூட் வேல்யூ எல்லாம் ஒன்னா மாறி இருக்கும். அப்போ இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். காஸ் தீட்டா, தீட்டா அப்படின்னும் போது ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி தான். ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி ஆர் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று பேரலா இருக்கு அப்படின்னா ஆங்கிள் ஜீரோவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 180 இருக்கணும். அப்போ எதை வச்சாலும் சரி. ஸோ காஸ் 0 டிகிரி கொடுத்தீங்கன்னா இன்ட்டு பி வெக்டார்னு வரும். ஸோ இந்த இடத்துல இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். காஸ் 0 நமக்கு ஒன்று தான். ஸோ 1 இன்ட்டு பி வெக்டார் பி வெக்டார்னு வரும். ஒருவேளை நீங்கள் 180 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மைனஸ் பி வெக்டார் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால 0 டிகிரி தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ பி வெக்டார் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சம் நம்பர் 5. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நமக்கு கொடுத்துருக்கிறது. இஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க, தென் த வேல்யூ ஆஃப் திஸ் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம் பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் த கிவன் டேர்ம் A டாட் B கிராஸ் C டிவைடட் பை C கிராஸ் A dot B plus B dot C cross A divided by A cross B dot C plus C dot A cross B divided by C cross B dot A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ which is equal to, நமக்கு தெரியும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இப்படி இருந்தா இதை எப்படி எழுதுவோம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி கிராஸ் சின்னு எழுதுவோம், ஆர் ஏ கிராஸ் பி டாட் சின்னு எழுதுவோம். எல்லாம் ஒன்று தான். ஆர் ஏ கிராஸ் பி டாட் சின்னு எழுதுவோம். ஸோ இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ இப்போ நமக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இப்படி வருமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ டாட் பி கிராஸ் சி அப்படிங்கிறது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு வந்துடும். டினாமினேட்டர் சிஏபின்னு வரும். பாக்ஸ் ப்ராடக்ட் சிஏபின்னு வரும். நெக்ஸ்ட் பிளஸ் செகண்ட் டேர்ம் பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிஏன்னு வரும். டிவைடட் பை இங்க டினாமினேட்டர்ல பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு வரும். நெக்ஸ்ட் பிளஸ் இந்த டேர்ம் பாக்ஸ் ப்ராடக்ட் சிஏபின்னு வரும். நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல
பாக்ஸ் ப்ராடக்ட் சிபிஏன்னு வரும், சிபிஏன்னு வரும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிகேஷன் பண்ணி வேல்யூ போட போகிறோம். ஸோ இதில் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் ப்ராடக்டில் நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். ஒரு சர்க்கிள் போட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் ஒரு ஆன்சரும், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் அதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம். அதாவது இந்த மாதிரி ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இப்படி இருக்குன்னா திஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி which is equal to box product A ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அடுத்து B ல ஸ்டார்ட் பண்ணலாம், BCA. this is equal to அடுத்து C ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா CAB. ஸோ இது மூணுமே ஈக்குவல் வேல்யூ தான் வரும். இதில் எதுக்கு பதில் எதை வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா திஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி திஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சைடு வந்தீங்க அப்படின்னா மைனஸ் CBAன்னு எழுதலாம் இதை, ஆர் மைனஸ் BACன்னு எழுதலாம், ஆர் மைனஸ் ACBன்னு எழுதலாம். அதாவது கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணா பாசிட்டிவா கிடைக்கும், கிளாக் வைஸ் மூவ் பண்ணா நமக்கு நெகட்டிவா கிடைக்கும். என்ன ரீசன்? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்ல A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவலா இருக்காது. A கிராஸ் B ஈக்குவல் டு மைனஸ் B கிராஸ் ஏன்னு எழுதுவோம். தட்ஸ் ஒய் த ரீசன். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிகேஷன் பண்ணலாம் பாருங்க. இதுல அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி, அதே மாதிரி இங்க ஏபிசி இங்க சிஏபின்னு இருக்கு. ஸோ ஏபிசியும் சிஏபியும் ஈக்குவல் தான். ஸோ இந்த டேர்முக்கு கண்டிப்பா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பிசிஏவும் ஏபிசியும் ஈக்குவலா அப்படின்னு பாருங்க, பிசிஏவும் ஏபிசியும் ஈக்குவல் தான். ஸோ அதனால கண்டிப்பா இதோட வேல்யூவும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு +1 வரும். நெக்ஸ்ட் பிளஸ் இங்க பாருங்க சிஏபி, அதாவது சிஏபி இங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஏன்னு இருக்கு, அதாவது சிபிஏ இதுல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணோம்னா -1ன்னு வரும். எதையோ ஒன்று நம்ம திருப்பி எழுத வேண்டியதா இருக்கும். அப்போ இதோட வேல்யூ -1. ஸோ இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும் போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா +1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூ. ஸோ எங்க இருக்கு பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இந்த சம்ம செய்யணும். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. இது ஒரு சிம்பிளான சம் தான். The volume of the parallelepiped with its edges represented by the vectors கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வால்யூம்கான ஃபார்முலா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வால்யூம் V ஈக்குவல் டு தட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ABC அப்படிங்கிறது தான் வால்யூம் ஆஃப் த parallelepiped. இப்போ இதுல this is equal to ஆக்சுவலா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கிற இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். ஸோ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. ஏ வெக்டர் என்ன பாருங்க I பிளஸ் ஜேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 1 0 ஏன்னா கே வெக்டர் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க I பிளஸ் 2ஜேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 ஆல்சோ 0. நெக்ஸ்ட் பாருங்க I கே இருக்கு, ஜே இல்லை. ஸோ 1 0 த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே அப்படிங்கிறது 5 இருக்கு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா கிடைச்சிடும் நமக்கு. ஸோ எப்படி வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக செய்கிற மாதிரியே 1 இன்ட்டு, ஸோ என்ன வரும் பாருங்க நமக்கு 25 -0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் -1 இன்ட்டு, ஸோ 5 -0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 0 இன்ட்டு எனிதிங் 0. ஒரு ஆர்டினரி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் பாருங்க, திஸ் இஸ் 25. இது -1 இன்ட்டு 5னா -5. 25 - 5ங்கிறது 5 cubic units அப்படிங்கிறதா கொடுத்துருக்கிற இந்த டேர்மோட வால்யூம்கான வேல்யூ. ஸோ எங்க இருக்கு பாருங்க 5. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸாம்ல ஒரு 30-35 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த சம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தாராளமாக ஆன்சர் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சம் நம்பர் 7. சம் நம்பர் 7. இஃப் A and B are unit vectors such that AB A cross B this is equal to 1/4, then the angle between A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மள. ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஃபர்ஸ்ட் given
A and B are unit vectors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக மீனிங் தட் மேக்னிடியூட் வேல்யூ கோஸ் டு 1 அப்படிங்கிறது தான். அதாவது மாடுலஸ் A வெக்டார் திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் B வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ 1, மேக்னிடியூட் வேல்யூ 1. ஸோ எதோட வேல்யூ நெக்ஸ்ட் ஆல்சோ கிவன் பாக்ஸ் ப்ராடக்ட் A B A cross B. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிட்வீன் A அண்ட் B என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவுக்கும் பிக்கும் சென்டராக இருக்கிற அந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்ன பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இது மாதிரி இருக்குன்னா we can write A cross B dot C இந்த மாதிரி எழுதலாம். இல்லை அப்படின்னா A dot B cross C இப்படியும் எழுதலாம். ஸோ எது வேணுமோ அது மாதிரி எழுதிக்கிட்டு இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ எழுதலாம் பாருங்க. ஸோ ஈஸியஸ்ட் வே அப்படின்னா இது A B C இது மொத்தமாக A இது B தான். இந்த ரெண்டு வெக்டாரும் சேர்ந்தது இப்போ நமக்கு C. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பாருங்க. A cross B dot C ஃபார்முலாவிலே. ஸோ A cross B டாட் சியோட பொசிஷன்ல மறுபடியும் ஒரு A cross B. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4. இப்போ இது என்ன இருக்கு பாருங்க, நமக்கு டாட் ப்ராடக்ட்ல இந்த மாதிரி ரூல் பார்த்துருக்குறோம். A வெக்டார் டாட் A வெக்டார், அதே மாதிரி A வெக்டார் கிராஸ் A வெக்டார் என்னன்னு பார்த்துருப்போம். A cross A அப்படின்னா இமீடியட்டா ஆன்சர் 0 ஆயிடும். த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஈக்குவல் வெக்டர்ஸ் 0 தான். பட் A டாட் A அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்போம். ஒன்று A வெக்டார் ஸ்கொயர்னு எழுதியிருப்போம், இல்லைனா மாடுலஸ் A வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருப்போம். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஆர் சிம்பிளி we can write A ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸ்கொயர் பண்ண உடனே அங்கே இருக்கிற வெக்டர் ரிமூவ் ஆயிடுச்சு, அது நம்பராக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது ஒன்லி ஸ்கேலார் வேல்யூ மட்டும்தான் அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போவும் A டாட் A மாதிரி தான். ஸோ மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதாவது இந்த A டாட் A ஈக்குவல் டு மாடுலஸ் A ஸ்கொயர் A வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதை தான் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஆங்கிள் பிட்வீன் A அண்ட் B அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணால் தான் அது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயரை ரைட் சைடு கொண்டு போவோம். அப்போ மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போகுதுன்னா ரூட்டாக மாறும் 1/4, முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது மேக்னிடியூட் வேல்யூ, அதாவது மாடுலஸ் A கிராஸ் பிக்கான வேல்யூ. அதனால அந்த நெகட்டிவ் டேர்ம் வர வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாடுலஸ் வேல்யூ எழுதியிருக்கிறோம். ஸோ அது நெகட்டிவாக வர வாய்ப்பு இல்லை, ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ நமக்கு மாடுலஸ் A கிராஸ் பிக்கு டெஃபினிஷன் தெரியும். ஸோ கிராஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன் என்ன டெஃபினிஷன்? தட் இஸ் மாடுலஸ் A வெக்டார் மாடுலஸ் B வெக்டார் இன்ட்டு sin theta. This is equal to 1/2. அந்த theta தான் ஆங்கிள் பிட்வீன் A and B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் A மாடுலஸ் B ஈக்குவல் டு 1. ஏன்னா தே ஆர் யூனிட் வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதோட வேல்யூ 1, மாடுலஸ் B 1. ஸோ sin theta which is equal to 1/2 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு sin theta equal to 1/2. ஸோ sin theta equal to 1/2னா theta equal to சைனுக்கு எப்போ 1/2 30 டிகிரி, தட் இஸ் 5/6 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான சம்மு தான், தாராளமாக நம்மளால செஞ்சு பார்த்து ஆன்சர் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் சம் நம்பர் 8. A vector, B vector, C vector are given and A cross B cross C which is equal to lambda into A vector plus mu into B vector கொடுத்திருக்காங்க. Then the value of lambda plus mu ன்னு கேட்டிருக்காங்க. Not lambda or not mu ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஸோ செய்யலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் the given condition. ஸோ என்ன நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார்
cross C vector, this is equal to lambda into A vector plus mu into B vector. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது A வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் லாம்டாவா இருக்கு, B வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் மியூவா இருக்கு. ஸோ இதை வழக்கமாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அதோட ரூலை ஃபாலோ பண்ணி இதை ஸ்பிளிட் பண்ணலாம் பாருங்க. அந்த ஐடென்டிட்டி பியை விட்டுடலாம். ஸோ A டாட் C இன்ட்டு B வெக்டார்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் எதை விட்டமோ அதை வெளியிலிருந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது B டாட் C இன்ட்டு A வெக்டார். So this is equal to lambda into A vector plus mu into B vector அங்க இருக்கிறது. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் லாம்டா மியூ இதுக்கு தான் வேல்யூ வேணும். அதுலயும் லாம்டா பிளஸ் மியூக்கு வேல்யூ வேணும். இங்க லாம்டாங்கிறது என்ன பாருங்க, A வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். இங்க A வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் B டாட் சின்னு இருக்கு. அதாவது இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா since this lambda equal to minus B dot C, இந்த B dot C ஓட வேல்யூ தான் லாம்டா. அதே மாதிரி மியூ பாத்தீங்கன்னா this mu equal to coefficient of B vector. லெஃப்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க, A dot C இருக்கு, A dot C. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் போட போறோம். ஸோ இதுல பாருங்க நமக்கு A வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க, I plus J plus Kன்னு கொடுத்துருக்காங்க, K cap. B வெக்டார் this is equal to I plus Jன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் C வெக்டார் சிம்பிளி I கேப்னு கொடுத்துருக்காங்க. we need B டாட் C மட்டும்தான். B டாட் C இது ரெண்டுத்துக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா I டாட் I ஒன்னா மாறிடும், J டாட் Iன்னா ஆன்சர் 0 ஆயிடும். அப்போ I டாட் I 1 தான் வருது. அப்போ நமக்கு வெளியே மைனஸ் இருக்கிறதுனால -1. இதான் லாம்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க மியூவோட வேல்யூ A டாட் C இங்குவும் I டாட் I 1 மற்றது எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0வா மாறிடும். அப்போ I டாட் I 1 தான். அப்போ அவங்க கேட்ட சம்மை லாம்டா பிளஸ் மியூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ -1 + 1 போட்டோம்னா ஆன்சர் 0வா மாறிடும். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நமக்கு ABC ஆர் நான் கோப்ளேனார் and non-zero vectors such that box product ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. box product ABC இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. எதோட வேல்யூ கேட்குறாங்க, தென் பாக்ஸ் ப்ராடக்ட் A cross B, B cross C, C cross C அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட் உள்ள சம் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி A cross B, B cross C, C cross A என்ன ஆன்சர் போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is box product ABC whole squareன்னு எழுதிருப்போம். சப்போஸ் இந்த இடத்துல கிராஸுக்கு ஆல்ட்ரா பிளஸ்ன்னு இருந்ததுன்னா 2 into box product ABCன்னு போட்டிருப்போம். ஒருவேளை இந்த கிராஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா ஆன்சர் 0ன்னு போட்டிருப்போம். ஸோ இப்போ நமக்கு இதுக்கே ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் A cross B, B cross C, C cross A கண்டிப்பா மேல வெக்டர் சைன் செய்யணும். ஸோ ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்கொயர் இருக்கு, தட் இஸ் 3 ஸ்கொயர், அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர், அதாவது இந்த ஸ்கொயர் இது. ஸோ 9 ஹோல் ஸ்கொயர் பண்ணா நமக்கு 81 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி தான், ஒரு சிம்பிளான சம் தான். இப் A, B, C are 3 non-coplanar vectors such that ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. then the angle between A and B, ஏவுக்கும் பிக்கும் சென்டரா இருக்கிற ஆங்கிள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் the given term A vector cross B vector cross C vector which is equal to B vector plus C vector divided by √2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆங்கிள் பிட்வீன் A and B வேணும். ஸோ இதை வந்து யூஸ்ஃபுல்லாக எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பிரிச்சிடலாம். இப்படி எழுதலாம் பாருங்க. A டாட் C இன்டு B வெக்டார் மைனஸ் விட்டதை வெளியிலிருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அதாவது A டாட் B இன்டு C வெக்டார் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை கூட இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம், B வெக்டார் டிவைடட் பை √2 பிளஸ் C வெக்டார் டிவைடட் பை √2.
இப்போ நமக்கு எந்த ரெண்டு வெக்டருக்கு சென்டரா இருக்கிற ஆங்கிள் வேணும்? கொஸ்டினை பாருங்க, ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் பி இங்கே தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இங்க சி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஏ டாட் பி, அங்க சி வெக்டருக்கான கோஎஃபிஷியன்ட் 1/√2, இவ்வளவுதான். ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் டெஃபினிஷன் அப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, ஜஸ்ட் மல்டிப்ளை பை -1 ஆன் போத் சைடு போட்டீங்கன்னா திஸ் இஸ் ஏ டாட் பியா மாறிடும். அந்த இடத்துல -1/√2 வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு -1/√2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சம்ல ஏபிசி are three non-coplanar vectors, then the angle between A and B ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் ஒரு வேர்டு மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏபிசி ஆர் 3 non-coplanar வெக்டார்ஸ் இல்லை, அது யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு வரணும் இந்த இடத்துல. நான் கோப்ளேனார் யூனிட் வெக்டார்ஸ். ஸோ அது யூனிட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூஸ் எல்லாம் ஒன்னா மாறிடும். இந்த மாதிரி இதுவும் 1 இதுவும் 1. ஸோ காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு -1/√2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு -1/√2 இப்படி இருந்தா therefore தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/√2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில படிச்சிருப்போம். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இப்படி இருந்ததுன்னா 5 மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் +1/√2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 5 மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/√2, காஸ்க்கு எப்போ 1/√2 45 டிகிரி, அதாவது 5/4. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 4 5 - 5. ஸோ ஆன்சர் 3/5/4 அப்படின்னு வரும், அதாவது 135 டிகிரி அப்படி கிடைக்கும். ஸோ எங்க இருக்கு பாருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. அதை வெரிஃபை பண்ணீங்க, நான் கோப்ளேனார் யூனிட் வெக்டார்ஸ் அது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சம் நம்பர் 11. ஸோ சம் நம்பர் 11 பாருங்க, இதுவும் ஒரு சிம்பிளான சம் தான். இஃப் த வால்யூம் ஆஃப் த parallelepiped with A cross B, B cross C, C cross A as co-terminus edges is 8 cubic units. Then the volume of the parallelepiped with A cross B cross C, அதே மாதிரி அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ A cross B, B cross C, C cross A co-terminus edges இருந்தா வால்யூம் 8 வருது. சப்போஸ் இந்த மாதிரி எட்ஜஸ் இருந்தா வால்யூம் என்ன வரும் அப்படிங்கறத கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ இந்த சம் ஈஸியா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இப்படி வேணா டிஃபைன் பண்ணிக்கலாம். லெட் திஸ் A cross B ஈக்குவல் டு M, அதாவது M வெக்டார். நெக்ஸ்ட் பாருங்க B cross C, this is equal to N vector. Next C cross A, this is equal to P vector அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வால்யூம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் தான். அப்போ இதை நீங்க எழுதுனீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் A cross B, B cross C, C cross A எழுதுறதுக்கு பதிலாக பாக்ஸ் ப்ராடக்ட் M வெக்டார், N வெக்டார், P வெக்டார்னு எழுதிடலாம். ஸோ இதோட வேல்யூ 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க அப்படின்னா A cross B cross B cross C, இதை நம்ம எம்னு சொல்லியிருக்கிறோம், இதை என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நடுவில் கிராஸ் அப்படின்னா கேட்ட கொஸ்டின் இதுதான், பாக்ஸ் ப்ராடக்ட். ஏன்னா வால்யூம்கான ஃபார்முலா அதான், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி தான். ஸோ எம் கிராஸ் என், நெக்ஸ்ட் என் கிராஸ் பி இங்க இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பி கிராஸ் எம், திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கிராஸ் இருந்தா பாக்ஸ் ப்ராடக்ட் எம் என் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுல நமக்கு எம்என்பி வால்யூம் அவங்களே கொடுத்துருக்காங்க 8ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல 8 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 8 ஸ்கொயர் ஆயிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 64 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இது எங்க இருக்கு பாருங்க, தேர்ட் ஆப்ஷனா இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். கன்சிடர் த வெக்டர்ஸ் ABCD such that A cross B cross C cross A equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி A cross B cross C cross A, this is equal to 0 vector. கிளியரா சொல்லிட்டாங்க. Let P1 and P2 be the
planes determined by the pairs of vector a comma b and c comma d ன்னு கொடுத்துட்டு then the angle between p1 and p2 அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதோட வேல்யூ p1 வெக்டார் கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ p2 வெக்டார், திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எப்போ 0 ஆகும்? இந்த p1க்கும் p2க்கும் சென்டரா இருக்கிற ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எப்போ நமக்கு 0 ஆகும்? வெரி சிம்பிள். திஸ் மஸ்ட் பி p1 parallel to p2 இருந்தாதான் நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் 0 ஆகும். ஸோ parallel அப்படின்னா இன் பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள் 0வா தான் இருக்க முடியும். ஸோ எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் 13ல இருந்து 25 வரைக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.